பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே தமிழக சட்டமன்ற வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் என்பவர் முதல் முறை ஆட்சியினுடைய தினசரி தகவல்களை நேரலையில் தருபவர் மட்டுமல்ல, முழுமையான நேரலை முதல் முறையாக வரலாற்றிலேயே உங்கள் மூலமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 மணித்துளிகள் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற பொழுது அத்தனை கருத்துகளும் எதிர்கருத்துகள் இருந்த போது கூட அதை அதிகம் இடைச்சல்கள் செய்யாது முழுமையாக கேட்டு முடித்து, அதன் பிறகு இறுதியில் அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் மீது அவரே சொன்னார், இது கேட்கும்போது கஷ்டமா இருக்கும்னு. அந்த கருத்துக்களுக்கான எதிர்வினையாக இங்க பேசும்போது கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி மட்டும் பேசாது, எதிர்கட்சி சகல கட்சி உறுப்பினர்களுக்கும் நியாயமான உண்மையிலே அவர்களுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குவதையும் முதல் முறையாக வரலாற்றிலே இப்படி ஒரு பேரவைத் தலைவர் கிடைத்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையை சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மூத்தவர்கள், அண்ணன் சுப்பிரமணியன் மூத்தவர், இங்க இருக்கவங்க எல்லோருமே பல தேர்தல்களை பார்த்தவர்கள். அவர்களை காட்டி எங்களுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும், டெக்கோரம் இப்படி இருக்கணும் சொல்ல வேண்டிய நேரத்தில் பேரவைத் தலைவர் எழுந்து நின்றால் அனைவரும் அமர்ந்து விட வேண்டும். உங்களுக்கு தெரியாத மரபல்ல. நீங்கள் எழுந்து நின்ற பின்பும், நீங்கள் பலமுறை சொன்ன பின்பும் அப்படி கூச்சலிடுவதோ நடு மன்றத்திற்கு வருவதோ ஏற்புடையதல்ல. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை முதலில் செவிமடுத்து அதை செயல்படுத்து என சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். நீங்கள் பேசுகிற பேச்சில் ரசிக்கும்படியான பேச்சு இருந்தால் அதை பாராட்டக்கூடிய முதல் ஆளாகவும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். எனவே ஆக்கப்பூர்வமாக ஆரோக்கியமாக கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.